அடிக்கிற வெயிலுக்கு இந்த கூல் ட்ரிங்க்ஸ குடிச்சாதான் சும்மா கின்னுன்னு இருக்கு. எதுக்கு? ஆமா. அடிக்கிற வெயிலுக்கும், வர ஹீட்டுக்கும் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் அப்படியே உள்ள இறங்குறப்போ, சில்னஸ் அப்படியே டிரான்ஸ்பரண்டா தெரியுதுடா. இந்தா குடி. எனக்கெல்லாம் வேணாம்டா. ஏன்? சளி புடிச்சிருக்கடா நீ வேற. சளி புடிச்சிருக்கா? ஏன்டா இந்த வெயில்ல உனக்கு சளி புடிச்சிருக்கா? ஆமாண்டா, அதெல்லாம் அப்படிதான்டா. நீ என்னடா? மனுஷனடா நீ எல்லாம். வீக் பாடி. ச்சை! அதெல்லாம் அப்படிதான்டா. ஏய் என்னடா? ஏடா ரத்தம் வருதா? இல்லடா, இந்த சளி புடிச்சதுக்கு இருக்குடா எனக்கு இப்படி நாறுது. எனக்கு அப்படி ஒண்ணும் அடிக்கலையே. எனக்கு அடிக்குதுடா. இந்த பாருடா, பாருடா. ஊரா அப்படி குப்பையா கிடந்தா நாரத்தண்டா செய்யும். குப்பையா கிடந்தா டேய் அது குப்பை போடணும்தான்டா. குப்பை போடுறாடாமா? ஆமா. குப்பையா குப்பை தொட்டில்தான். அதென்ன ரோட்ல போட்டு நாங்க வர்ற வந்து போன் பேசிக்கிட்டே வந்து குப்பையை எப்படி தூக்கி போட்டு போறானேடா. ஏடா இது? நீங்க எல்லாமே அப்படிதான். உனக்கு சொன்னா புரியாதுடா. என்ன சொன்னா புரியாது? டேய் குப்பைன்னு கொஞ்சம் இருந்தா 4 பேர் தான் போடதான்டா செய்வானுங்க. இதுக்கு போய் இவ்வளவு சீரியஸ் ஆகிட்டு இருக்க? ஏடா பண்றது மணி விட்டு இதை நியாயப்படுத்திட்டு இருக்க? சரிடா, குப்பை தொட்டி எங்கடா இருக்கு? குப்பை குப்பை தொட்டி இந்தா அந்த முக்குல இருக்கு. குப்பை தொட்டி அங்க இருக்குன்னு தெரியல. அப்ப அங்க போய் போட என்ன உங்களுக்கு என்ன வலிக்குதாடா? அது என்ன படுத்து தூங்குறதுக்கடா வச்சிருக்கீங்க? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். போய் போடலாம் தான். ஆனா எவன் போடுவான்? குப்பை அங்க இருக்கு. நீ சோம்பேறித்தனம் பண்ணிட்டு குப்பை வகைகளே கொஞ்சமா இடத்த சேர்த்து வச்சு அங்க குப்பையை குடுத்துட்டு இருக்கானுங்க. சாகரவங்க அந்த இடத்துல குப்பை குடுத்துட்டு தான் இருக்கான். இதுல என்ன பண்ண முடியும்? ஏங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதா? ஏண்டா, இந்த நாத்தத்துல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும்? ஒரு மனசாட்சியோட தான் பேசுறேன். இல்ல என்னத்த சொல்ற? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக சொல்ற? நீயே சொல்றா. டேய் இதெல்லாம் என்னடா பண்ண முடியும்? எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணானுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி தான் வந்து பாக்குறாங்க, கிளீன் பண்றாங்க. திரும்ப வந்து போடதான் செய்யறானுங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏண்டா, கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து அள்ளிட்டு போயிடுறாங்க. அள்ளிட்டு போன பிறகு வந்து குப்பையை போடுறது யாரு தப்பு? சொல்லு, யாரு தப்பு? டேய் இதெல்லாம் நீ பேசி ஒண்ணும் பிரயோஜனம் ஆக போறது கிடையாது. ஒன்னும் பிரயோஜனம் ஆக போறதெல்லாம் கிடையாது. உங்க மேல மிஸ்டேக் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டை குத்த சொன்னா இதுல என்ன லாஜிக் இருக்கு சொல்லு? இப்ப என்னடா பண்ண போற? என்ன பண்ண சொல்றியா? ஏண்டா, ஒரு குப்பை தொட்டி முக்க வச்சிருக்காங்க. இந்த குப்பையை தூக்கி குப்பை தொட்டில போடணும். அதை விட்டுட்டு ரோட்ல போட்டா இதுல என்ன லாஜிக் இருக்கு சொல்லுங்க? போற வர எல்லாத்துக்கும் நோய் வாய் வரும். இதுல என்ன வரும் சொல்றா? இப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல. இந்த குப்பை இருக்கு வச்சு அந்த குப்பையை குப்பை தொட்டில போடணுன்ற மைண்ட் செட் இருக்கணும் எல்லாருக்கும். அப்பதான் இந்த வீடு நாடு சுத்தமா இருக்கும். உங்களோட பேசி எனக்கு விருப்பாகுதுடா. புறா ஏடே தளி என்ன? அதுலயாவது புளியாது போடா. மறுபடியும் சொல்றேன், மைண்ட்ல எழுதிய குப்பையா குப்பை தொட்டில போடணும். அந்த மைண்ட் செட் இருந்தா நாடு வீடு சுத்தமா இருக்கும். இல்ல புரியல. என்ன சொல்லிட்டு போறான் இவன்?